அனுரை என்ன பேசுறாரு தெரியுமா? மாற்றம் தேவையான ஆக்கள் கொஞ்சம் கேட்கணும் கட்டாயம். இதுல இல்லாட்டி பரவாயில்ல, வீடியோல போகும் தானே, கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்களின் கருப்பையில் தான் இந்த பயங்கரவாதி சஹரான் போன்றவர்கள் உருவாகிறார்கள். எனவே இந்த கருப்பையில் இருந்து இது உருவாகின்ற பொழுது இந்த முஸ்லிம் தலைமைகள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். முஸ்லிம்களோட கருப்பைங்க தான் அந்த சஹரான் போன்ற பயங்கரவாதிகள் உருவாகிறாங்க. முஸ்லிம் தாய்மார்கள் கருப்பு எவ்வளவு பெரிய அநியாயம். விட்டு செக் பண்றாங்க. மௌலைமார் வந்து குரான் ஓதிட்டு அரபு புத்தகங்களை வச்சா அள்ளிக்கிட்டு போறான்னு வந்து பயம் ஒளிச்சு வச்சாங்க. குரான புத்தகத்தை எல்லாம் பெரிய அருவாக்கத்தை இருந்தா அதையும் தூக்கிட்டு போறாங்க. வீட்டுல வைக்கல. முஸ்லிம்கள் இருந்து அருவாக்கத்துக்கு ஆபத்து. இப்படியான கஷ்டம் நமக்கு நடந்த அந்த நேரத்தில் சஜித் என்ன பேசினாரு? நியாயமா செய்யுங்கோ, அநியாயம் செய்யாதீங்கோ, ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா விடுங்கோ. அனுரை என்ன பேசுறாரு தெரியுமா? மாற்றம் தேவையான ஆக்கள் கொஞ்சம் கேட்கணும் கட்டாயம். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்களின் கருப்பையில் தான் இந்த பயங்கரவாதி சஹரான் போன்றவர்கள் உருவாகிறார்கள். எனவே இந்த கருப்பையில் இருந்து இது உருவாகின்ற பொழுது இந்த முஸ்லிம் தலைமைகள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். முஸ்லிம்களோட கருப்பைங்க தான் அந்த சஹரான் போன்ற பயங்கரவாதிகள் உருவாகிறாங்க. முஸ்லிம் தாய்மார்கள் கருப்பு எவ்வளவு பெரிய அநியாயம். சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு. சஹரான் ஒரு மௌலவியும் இல்லை, அறகுறை கேஸ். அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து செய்து அவ்வளவு பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம். எல்லாம் லண்டன், ஆஸ்திரேலியா, அங்கங்க இந்த பிரயாச்சாரமான நல்லா படிச்சோம். டொப்புக்கு படிச்சாங்க. இங்கிலீஷ் எல்லாம் பறக்க பேசுவாங்க. இந்த மாதிரி கேஸ் தான் அனுரைக்கு பின்னால தெரியும். இந்த கூட படிச்ச கேஸ், பெரிய விளக்கம், வைரம், மத்தவன் நல்லா இருக்கிற குடிக்கிற இல்ல, பொறாம, தன்னை தாய் தகப்பனை சரியா பார்க்கிற இல்ல, சொந்த உறவுகள் கொண்டாடுற இல்ல. பார்த்தா இஸ்லாம், ஆனா வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல. அவங்க தான் அனுரையை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அனுரோட மாற்றத்தை கொண்டு வராக்கள் அவங்க கொஞ்சம் அனுரோட பழைய வரலாறு பார்க்கணும். 30 வருஷத்துக்கு உள்ள வரலாறு, ஜெயிப்பிட வரலாறு பார்க்கணும். கடந்த 4 வருஷம் வரலாறு பார்க்கணும். அவங்க பேசுறதுல உண்மையா கல்ல இந்த மக்களுக்காக, ஒரு அபிவிருத்திக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு டிரான்ஸ்பருக்காக, அல்லது நாட்டுடைய நலனுக்காக, அல்லது நாட்டில் செய்த மக்களுக்கு செய்த அநியாயங்களுக்கு எதிராக யாரு போய் சந்திக்க போறீங்க? யார்கிட்ட போய் பேச போறீங்க? அதுதான் தலைமைகளை அழிக்கணும், தலைமைகளை இல்லாமக்கணும். ஏன் தம்முடையில அடிச்சோடனே நாங்க ஓடி போறோம், பார்லிமெண்ட்ல கத்துறோம், அதுக்கு மேல அடிச்சோடனே ஓடி போறோம். ஞானசேகரத்தில் இருக்கிற வழக்கு போட்டு இன்னும் வழக்கு, இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு வழக்கு அவருக்கு எதிராக போட்ட வழக்கு. எல்லா அநியாயங்கள் நடந்த பொழுதும் தட்டி கேட்பது தவறா? மையத்தை எரித்த பொழுது சிறையிலிருந்து வெளியே வந்து பேசியது தவறா? 1 லட்சம் அகதிகள் வந்த பொழுது அவர்களை கொண்டு போய் வில்பத்தை அளிக்கிறேன் என்று பொய் குற்றச்சாட்டு சொன்னது இல்லை. என்ன வேண்டுமென்றால் செய்யுங்கள் என்று போய் தைரியமாக அந்த மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றுவதற்கான சவாலை ஏற்றது தவறா? அல்லது இந்த பிரதேசங்களிலே 30 வருஷமாக எம்பி இல்லாத பொழுது ஒரு கட்சியாக சோதர் நௌஜி அவர்களை தேசிய பட்டியலூடாக கொடுத்தது தவறா? 32 வருஷமாக எம்பி இல்லாமல் இருந்த பொழுது 2 தேசிய கட்சிகளும் அதை செய்யாத பொழுது எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த சின்ன கட்சிகள் முன்வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்ததை தவறா? அல்லது அந்தாபுரத்திலே 70 வருஷமாக ஒரு எம்பி இல்லாமல் இருந்த பொழுது அங்கே ஒரு எம்பியை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த சின்ன கட்சியை முயற்சி செய்ததை தவறா? என்ன தவறு? அமைச்சரவையில் சஹரானுடைய பிரச்சனை வந்தபொழுது எல்லா முஸ்லிம் அமைச்சர்களும் எழுந்து போய் நின்று அமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோமே, அது தவறா? அனுர பாராளுமன்றத்திலே பெண் முஸ்லிம் என்புடைய கருக்குள்ளே பயங்கரவாதம் வளர்கிறது என்று பேசிய பொழுது அதுக்கு எதிராக பேசியது தவறா? மையத்தை எரித்த பொழுது பாதை பாதையாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கல் போட்டு அதுக்கு எதிராக உலகமெல்லாம் பேசி அதை தவறு என்று சுட்டிக்காட்டி இன்று ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியும் அரசாங்கமும் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு போராட்டங்களை செய்ததை தவறா? எங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், எங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். ஏன் அந்த 28 பேரும் அனுரையும் சேர்ந்து இந்த நாட்டை பொறுப்பெடுக்கும். அனுர என்ற காய்ச்சல் பிடித்தவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கோட்டா காய்ச்சலுடைய வலியை நாங்கள் உணர்ந்தோம். இந்த நாடு உணர்ந்தது. அதே வலி மீண்டும் இந்த நாட்டுக்குள் வந்து அதை விட ஆபத்தான ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்து சொல்லுகின்ற பொய்களை
சற்று திரும்பி பாருங்கள். 4 வருட கால அவர்களுடைய செயல்பாட்டை பாருங்கள். அதன் பிறகு கடந்த கால 30 வருஷ செயல்பாட்டை பாருங்கள். பார்த்துவிட்டு சிந்தியுங்கள். வாக்களை அநியாயமாக ஆக்கிவிடாதீர்கள். அவசர புத்தி இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. 10-25 வருஷமாக இந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் ஓரளவு இந்த சமூகத்தின் நலனை, சமூகத்தின் எதிர்காலத்தை, நாட்டுடைய நலனை, நாட்டின் எதிர்காலத்தை பார்த்துத்தான் இந்த கட்சிகள் முடிவெடுத்து சஜித் பிரேமதாச தான் சரியான தலைமை, சரியான ஆள், அவருடைய டீம் தான் சரியான டீம். முஜிபுர் ரஹ்மான் எவ்வளவு நல்ல மனுஷன், சஜித் இருக்கார், எவ்வளவு கத்துறார் சமூகத்துக்கா. அதே போல எத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அறிவுள்ளால், கபீர் ஹசீன், நரேக்கார், எல்லாரும் ஒரு நல்ல டீம் இருக்கு. இவங்களை எல்லாம் அழிச்சு போட்டு அனுமதி கொடுக்க போறீங்களா? நல்லா உத்தரவு வேணாம் அந்த சமூகத்துக்கு. இந்த மௌலவி மையத்தை இருக்கிற நேரம் எங்கேயாவது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பாரு. கண்டிக்கிறா ஒன்றும் இல்லவாப்பா. தேசிய பட்டியலுக்கான அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு பேசுறான் விஷால் நான் எம்பசர் பதவிக்காக தேசிய பட்டியலுக்காக நாங்க எங்கடா பாருங்க போன முறை சஜித் நெசலிஸ்ட் தரேன்னு சொன்ன நெசலிஸ்ட் தரையில்லை. அதுக்காக நாங்க விட்டுட்டு ஓட இல்லை. எங்களுக்கு பாட்டிக்கு தர வேண்டிய ஹக்கு தரையில்லை. அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சா எங்களுக்கு தர வேண்டியது தரையில்லை. அமீர் அலிக்கு தரையில்லை. கடைசி நாள் தான் அஸ்வராஜாரை பறித்து தந்தார். அது எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கு. அப்படி நாங்க அதுக்கு ஏமாந்து போராட்கள் இல்லை. நல்ல ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். இந்த புத்தளம் வைத்தியசாலை மட்டுமல்ல, மன்னார் வைத்தியசாலை, சிலாவத்துறை வைத்தியசாலை, கல்பிட்டி வைத்தியசாலை, கல்முனை வைத்தியசாலை, பல வைத்தியசாலை, மன்னார் புத்தளம் பாதை, அதே போல எங்களுடைய உப்பு தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அதே மாதிரி பல வகையான விஷயங்கள், எங்க அருவக்காட்டு குப்பை பிரச்சனை, இப்படியான பல விஷயங்கள் நாங்கள் அவரோடு 10 தலைப்புகளிலே நூற்றுக்கணக்கான விஷயங்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். பகிரங்கமாக ஆயிரக்கணக்கான மத்தியிலே அக்ரிமெண்ட் செய்தோம். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படி யாராவது இன்னைக்கு அனுர காய்ச்சல் பிடிச்ச யாராவது போய் அனுரையோட நீ வந்தால் எமது சமூகத்தின் உரிமைகளை, தேவைகளை, பிரச்சனைகளை செய்வாயா என்று எங்கேயாவது போய் சைன் பண்ணிக்கீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.